ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். எப்படின்னாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் ரயில்ஸ் உள்ள வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும். இது ஒரு 450-500 கோடி ரூபாய் செலவாகும். அதை டெல்லியில் செஞ்சுருக்காங்க, இந்தியாவில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க. அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சுக்க, இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ், வணிக வளாகங்கள், நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு, பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம், சானிட்டரி நாப்கின்ஸ், சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரப்படும். குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அவங்க அங்கே போய் இருக்கலாம். அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம். அதை எல்லாத்தையும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும். பீலமேடு, சிங்காநல்லூரை சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்கிளாக பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல. அதனால் சிறப்பு கவனம், இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக கொடுக்கும். கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு. சூலூர்ல இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க? 500, சில ஊரில் 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. தண்ணி மாதிரி, தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது. அதனால் திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பண பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்கள் ஜெயிப்போம். தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்கோம் கூட்டணிக்கு. அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி.